வரலாறு இது எப்பொழுதும் வெற்றி பெற்றவர்களால் எழுதப்படுகிறது. பல நேரங்களில் ஆண்களால் மட்டுமே எழுதப்படுகிறது. நாம் படித்த சரித்திர பக்கங்களில் எத்தனையோ மன்னர்கள் உலா வருகிறார்கள். ஆனால் இந்த மண்ணுக்காக தன் இரத்தத்தை முத்தமாக தந்த பல மகாராணிகளை இந்த வரலாறு தன் இருண்ட பக்கங்களில் மறைத்து விட்டது. அவர்கள் வெறும் அரண்மனை பதுமைகள் அல்ல, போர்க்களத்து புயல்கள். கணவனை இழந்த பின்பும் களம் கண்டவர்கள், தாய்மண்ணை காக்க தன் உயிரை தந்தவர்கள். இது காலத்தால் மறைக்கப்பட்ட அந்த வீர தாய்மார்களின் கதை, வரலாற்றில் மறைக்கப்பட்ட 5 மகாராணிகளின் கதை. வீரமங்கை வேலு நாச்சியார் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய அரசி ஆவார். தமிழர்களால் இவர் வீரமங்கை என்று பெருமையுடன் அழைக்கப்படுகிறார். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி மற்றும் முத்தாத்தாள் நாச்சியார் ஆகியோரின் ஒரே மகளாக 1730ஆம் ஆண்டு வேலு நாச்சியார் பிறந்தார். சிறு வயதிலேயே போர் பயிற்சிகள், குதிரை ஏற்றம், வில்வித்தை மற்றும் சிலம்பம் போன்ற வீர கலைகளை கற்றுத் தேர்ந்தவர். மேலும் பல மொழிகளையும் சரளமாக பேசும் திறன் பெற்றிருந்தார். பின்னர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து சிவகங்கையின் ராணியானார். 1772ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப்பு மற்றும் ஆங்கில படைகள் இணைந்து சிவகங்கை மீது தாக்குதல் நடத்தினர். காளையர் கோவிலில் நடைபெற்ற இந்த போரில் மன்னர் முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைந்தார். கணவரின் மரணத்தால் துயரடைந்தாலும் ஆங்கிலேயர்களை வீழ்த்தி சிவகங்கையை மீட்க வேலு நாச்சியார் சபதம் ஏற்றார். அங்கிருந்து தப்பிய அவர் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் பாளையக்காரர் கோபால நாயக்கர் மற்றும் மைசூர் மன்னர் ஹைதர் அலி ஆகியோரின் பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் தங்கி தனது படையை வலுப்படுத்தினார். வேலு நாச்சியார் தனது படையில் உடையாள் என்ற பெயரில் தனி பெண்கள் படையை உருவாக்கினார். 1780ஆம் ஆண்டு சிவகங்கையை மீட்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படையெடுத்தார். அப்பொழுது வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியும் படைத்தளபதியுமான குயிலி தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் குதித்து அதை முற்றிலும் அழித்தார். உலக வரலாற்றில் இதுவே முதல் தற்கொலைப்படை தாக்குதலாக கருதப்படுகிறது. ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டதால் பலவீனமடைந்த ஆங்கில படையை வேலு நாச்சியாரின் படை எளிதாக வீழ்த்தியது. தனது கணவர் கொல்லப்பட்ட 8ஆம் ஆண்டில் சிவகங்கையை மீட்ட வேலு நாச்சியார் மீண்டும் சிவகங்கையின் அரசியாக முடிசூடி கொண்டார். அவர் இறக்கும் வரை சிவகங்கையை சிறப்பாக ஆட்சி செய்தார். ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஜான்சி ராணி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஈடு இணையற்ற வீரம் செறிந்த ஆளுமையாக கருதப்படுகிறார். 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரில் மிக முக்கிய தலைவர்களில் இவர் ஒருவர். இவரது இயற்பெயர் மணிகர்ணிகா. இவர் 1828ஆம் ஆண்டு வாரணாசியில் பிறந்தார். அக்கால பெண்களுக்கு மாறாக சிறு வயதிலேயே மல்யுத்தம், குதிரையேற்றம், வாள்வீச்சு மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் போன்ற போர்க்கலைகளை கற்றுத் தேர்ந்தார். ஜான்சியின் மன்னரான கங்காதராவை திருமணம் செய்த பிறகு இவருக்கு லட்சுமிபாய் என்று பெயர் சூடப்பட்டது. லட்சுமிபாய் மற்றும் கங்காதராவுக்கு பிறந்த குழந்தை சிறு வயதிலேயே இறந்துவிட்டது. மன்னர் கங்காதராவ் உடல்நலக் குறைவால் இறப்புக்கு முன் தாமோதரராவ் என்ற குழந்தையை தத்தெடுத்தனர். ஆனால் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் அப்பொழுதைய ஆளுநரான டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்த ஆவகாசிலி கொள்கை என்ற சட்டத்தின்படி தத்து பிள்ளையை வாரிசாக ஏற்க பிரிட்டிஷ் அரசு மறுத்துவிட்டது. வாரிசு இல்லாததால் ஜான்சி நாட்டை தங்களுடைய ஆட்சிக்கு கீழ் இணைத்துக் கொள்ள பிரிட்டிஷார் உத்தரவிட்டனர். எனது ஜான்சி யாருக்கும் தரமாட்டேன் என்று வீர முழக்கமிட்டு ராணி லட்சுமிபாய் பிரிட்டிஷ்காரரின் உத்தரவை ஏற்க மறுத்து அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். 1857இல் புரட்சி வெடித்த பொழுது ஜான்சி படைகளுக்கு தலைமை தாங்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டையிட்டார். தனது தத்து பிள்ளையை முதுகில் துணியால் கட்டிக்கொண்டு குதிரை மீது அமர்ந்து 2 கைகளிலும் வாளேந்தி போர்க்களத்தில் அவர் சண்டையிட்ட விதம் வரலாற்று சிறப்புமிக்கது. தாந்தியா தோப்பே போன்ற மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுடன் இணைந்து குவாலியர் கோட்டையும் கைப்பற்றினார். 1858ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி குவாலியரில் ஹீரோஸ் தலைமையிலான பிரிட்டிஷ் படையினர் கடுமையாக எதிர்த்து போராடிய பொழுது ராணி லட்சுமிபாய் வீர மரணம் அடைந்தார். அவரை எதிர்த்து போரிட்ட பிரிட்டிஷ் தளபதியான ஹீரோஸ் கலகக்காரர்களிலே சிறந்தவளும் மிகவும் தைரியமானவளும் இவளே என்று ராணியின் வீரத்தை புகழ்ந்துள்ளார். இந்திய பெண்களின் வீரத்திற்கும் தாய்நாட்டு பற்றுக்கும் சுதந்திர தாகத்திற்கும் அவர் சிறந்த அடையாளமாக இன்றும் இந்திய வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராணி ருத்ரமா தேவி இந்திய வரலாற்றில் ஆட்சி செய்த மிக சில பெண் அரசர்களில்
காகித வம்சத்தை சேர்ந்த ராணி ருத்ரமாதேவி மிகவும் குறிப்பிடத்தக்கவர். தற்போதைய தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச பகுதிகளை உள்ளடக்கிய வாரங்கால் நகரத்தை தலைநகராக கொண்டு இவர் ஆட்சி செய்தார். காகதீக மன்னரான கணபதி தேவாவுக்கு ஆண் வாரிசு இல்லை. எனவே அவர் தனது மகள் ருத்ரமாதேவியை ஒரு மகனைப் போல வளர்த்தார். பண்டைய சடங்குகளின்படி அவருக்கு ருத்ரதேவா என ஆண் பெயர் சூட்டப்பட்டு வாழ்வீச்சு, குதிரையேற்றம் போன்ற போர்க்கலைகளும் சிறப்பான நிர்வாக திறனும் கற்பிக்கப்பட்டன. 1262ஆம் ஆண்டு வாக்கில் தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு ஒரு பேரரசின் முழு பொறுப்பையும் ஏற்று ருத்ரமாதேவி அரியணை ஏறினார். ஒரு பெண் நாட்டை ஆள்வதா என்று காழ்ப்புணர்ச்சியில் குறுநில மன்னர்களும் பிரபுக்களும் ருத்ரமாதேவிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். ஆனால் ஒருபொழுதும் மனம் தரலாத ருத்ரமாதேவி அரசவையில் ஆண் உடைகளை அணிந்து ஒரு கம்பீரமான மன்னராக வீற்றிருந்தார். கிளர்ச்சிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார். தனது நாட்டை பாதுகாக்க புகழ்பெற்ற வாரங்கால் கோட்டையை வலிமைப்படுத்தினார். விவசாயத்தை மேம்படுத்த பல குளங்கள் மற்றும் ஏரிகளை வெட்டினார். தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னரான மகாதேவன் காகதீக நாட்டின் மீது படையெடுத்து வந்தபொழுது ருத்ரமாதேவி தனது வீரம் செறிந்த படையுடன் சென்று அவரை கடுமையாக தோற்கடித்தார். தோற்று ஓடிய யாதவ படைகளை தேவகிரி வரை விரட்டியடித்து அவர்களிடம் இருந்து போர் இழப்பீட்டையும் பெற்று திரும்பியது இவரின் மகத்தான போர்த்திறனுக்கு சிறந்த சான்றாகும். புகழ்பெற்ற இத்தாலிய பயணியான மார்க்கோ போலோ ராணி ருத்ரமாதேவியின் ஆட்சி காலத்தில் காகதீக பேரரசிற்கு வருகை புரிந்தார். ருத்ரமாதேவின் சிறப்பான நிர்வாக திறனையும் மக்களின் நல்வாழ்வுக்காக அவர் செய்த தொண்டுகளையும் அமைதியான ஆட்சியையும் கண்டு வியந்து தனது பயண குறிப்புகளில் அவரை பெரிதும் புகழ்ந்து எழுதியுள்ளார். தன் வாழ்நாளில் இறுதி வரை தனது நாட்டை பாதுகாக்க பல போர்களை சந்தித்தார். கிபி 1289ஆம் ஆண்டு காயஸ்த இனத்தை சேர்ந்த அம்பதேவன் என்ற குறுநில மன்னனின் கிளர்ச்சியை அடக்க நேரடியாக போர்க்களத்திற்கு சென்றார். அங்கு நடந்த கடுமையான போரில் ருத்ரமாதேவி வீர மரணம் அடைந்தார். இவருக்கு பிறகு இவரது பேரன் அரியணை ஏறினார். தென்னிந்திய வரலாற்றில் வீரம், தைரியம் மற்றும் ஈடு இணையற்ற நிர்வாக திறனுக்காக ஒரு அழியா அடையாளமாக ராணி ருத்ரமாதேவி இன்றும் நினைவு கூறப்படுகிறார். ராணி அப்பக்கா சௌட்டா 16ஆம் நூற்றாண்டில் தற்போதைய கர்நாடகாவின் மங்களூர் அருகே உள்ள உள்ளால் பகுதியை ஆண்டவர் இவர். போர்ச்சுகீசிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து சுமார் 4 சதாப்தங்களாக தீரத்துடன் போரிட்டவர் ஆவார். சௌட்டா வம்சத்தை சேர்ந்த அப்பாக்கா துளுவ மக்களின் தாய் வழி வாரிசு முறைப்படி தனது மாமனுக்கு பிறகு அரியணை ஏறினார். சிறு வயதிலேயே வில்வித்தை, வாழ்வீச்சு, போர் வியூகங்கள் மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். மங்களூருவை ஆண்ட மன்னரை திருமணம் செய்து கொண்ட போதிலும் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் அவரை பிரிந்து மீண்டும் தனது உள்ளால் ராஜ்யத்திற்கே திரும்பி வந்து செங்கோல் ஏந்தினார். உள்ளால் நகரம் அக்காலத்தில் வாசனை திரவியங்கள், குறிப்பாக மிளகு வர்த்தகத்தில் மிகவும் செழிப்பான துறைமுகமாக விளங்கியது. அரபிக்கடல் வணிகத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைத்த போர்ச்சுகீசியர்கள் உள்ளால் நகரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் ராணியிடம் கப்பம் வசூலிக்கவும் முயன்றனர். ஆனால் எதற்கும் அஞ்சாத ராணி அப்பாக்கா போர்ச்சுகீசியர்களுக்கு கப்பம் கட்ட திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். கப்பம் கட்ட மறுத்ததால் ஆத்திரமடைந்த போர்ச்சுகீசிய படைகள் 1555ஆம் ஆண்டு முதல் பல முறை உள்ளால் மீது படையெடுத்தன. ராணி அப்பாக்கா தனது படையில் இந்துக்கள், முஸ்லிம்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு வலிமையான படையை உருவாக்கினார். அவருடைய போர் வியூகங்கள் மிகவும் தனித்துவமானவை. போர்ச்சுகீசியர்களின் நவீன ஆயுதங்களையும் வீரங்கையிலும் எதிர்கொள்ள கொரில்லா முறையில் தாக்குதலை பயன்படுத்தினார். குறிப்பாக இரவு நேரங்களில் பனை ஓலைகளால் செய்யப்பட்ட தீப்பந்தங்களை அம்புகளில் பொருத்தி போர்ச்சுகீசிய கப்பலின் மீது எய்து அவர்களை கடலிலே எரித்து சாம்பலாக்கினார். இவரது அளப்பரிய வீரத்தை கண்ட மக்கள் இவரை அபாய ராணி என்றும் அன்போடு அழைத்தனர். போர்ச்சுகீசியர்களால் ராணி அப்பாக்காவை நேருக்கு நேர் போரில் வெல்ல முடியவில்லை. எனவே சூழ்ச்சி செய்து ராணியால் பிரிந்து செல்லப்பட்ட அவரது கணவருடன் கைகோர்த்தனர். கணவனின் துரோகத்தால் போர்ச்சுகீசியர்கள் உள்ளால் கோட்டையை சூழ்ந்தனர். ராணி அப்பாக்கா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த பொழுதும் அடிபணிய மறுத்த அவர் அங்கு நடந்த ஒரு கிளர்ச்சியில் போரிட்டு வீர மரணம் அடைந்தார். ராணி துர்கா தேவி முகலாய பேரரசுக்கு எதிராக வீரத்துடன் போரிட்டு ஒரு சிறந்த வீராங்கனை. கோண்டுவானா நாட்டை ஆண்ட ராணி துர்கா தேவி 16ஆம் நூற்றாண்டில் தனது நாட்டை பாதுகாக்க அவர் செய்த தியாகமும் வீரமும் இந்திய பெண்களின் சுய மரியாதைக்கும் தைரியத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகும்.
ராணி துர்காதேவி 1524ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கலிஞ்சர் கோட்டை ஆண்ட சந்தேல ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த கீரத்ராய் என்பவருக்கு மகளாக பிறந்தார். 1542ஆம் ஆண்டு கோண்டுவானா சாம்ராஜ்யத்தின் மன்னரான சங்கிராம் ஷாவின் மகனான தல்பத் ஷாவை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் ராஜபுத்திரர்களுக்கும் கோண்டுவானா வம்சத்திற்கும் இடையான ஒரு முக்கிய அரசியல் உறவாக அமைந்த திருமணமாகி சில ஆண்டுகளே மன்னர் தல்பத் ஷா அகால மரணம் அடைந்தார். அப்பொழுது அவர்களின் மகன் வீர் நாராயணன் மிகச் சிறிய குழந்தையாக இருந்ததால் தனது மகனின் பெயரில் ராணி துர்காதேவி கோண்டுவானா சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அமைச்சர்களின் உதவியுடன் தனது நாட்டை மிகவும் செழிப்பாகவும் அமைதியாகவும் ஆட்சி செய்தார். நராய் என்ற இடத்தில் நடந்த கடுமையான போரில் முகலாய படைகளை எதிர்த்து தீரத்துடன் சண்டையிட்டார். போர்க்களத்தில் தனது மகன் வீர் நாராயணன் காயமடைந்ததால் அவனை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பிவிட்டு ராணி துர்காதேவி தனது யானை மீது அமர்ந்து தொடர்ந்து ஈவு இரக்கமின்றி போரிட்டார். துரதிர்ஷ்டவசமாக 2 அம்புகள் அவரது கழுத்திலும் கண்ணிலும் பாய்ந்தன. படுகாயமடைந்த அவர் எதிரிகளின் கைகளில் சிக்கி அவமானப்படுவதை விட சுயமரியாதையுடன் இறப்பதை மேல் என்று கருதி தனது அமைச்சரின் குருவாளை வாங்கி தன்னைத்தானே குத்திக் கொண்டு வீர மரணம் அடைந்தார். வரலாறு மாமன்னர்களை கொண்டாடுகிறது. அலெக்சாண்டரின் படையெடுப்பையும் நெப்போலியனின் வியூகங்களையும் பக்கம் பக்கமாக பேசுகிறது. ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அரியணையும் பிரம்மாண்டமான படையும் இருந்த மன்னர்கள் போர் செய்ததை விட எல்லாவற்றையும் இழந்து சுற்றிலும் சதிகள் பிணைத்திருக்க கை குழந்தைகள் முதுகில் கட்டிக்கொண்டு தங்களை விட பல மடங்கு பெரிய இராணுவத்தை எதிர்த்து நின்ற இந்த ராணிகளின் வீரம் எந்த விதத்தில் குறைவானது? சத்ரபதி சிவாஜியின் வீரத்திற்கு பின்னால் இருந்தது ஒரு தாய். ராஜராஜ சோழனின் நிர்வாகத்திற்கு இணையாக நாடாண்டவர்கள் இவர்கள். ஆண்களின் வீரத்திற்கு உலகமே தலை வணங்கும் பொழுது அதே வாளை ஏந்திய இந்த தேவதைகளின் வீரத்தை ஏன் உலகம் கொண்டாட மறுக்கிறது? நம் வீட்டு பெண்கள் குழந்தைகளிடம் சிண்ட்ரெல்லா கதைகளை சொல்வதை நிறுத்திவிட்டு இந்த வீர மங்கையரின் கதைகளை சொல்லுங்கள். ஏனென்றால் நம் நரம்புகளில் ஓடுவது கோழைகளின் ரத்தம் அல்ல, இந்திய கண்டத்தையே ஆண்ட இந்த மாபெரும் வீர மங்கையர்களின் ரத்தம். வரலாற்றை மறக்க வேண்டாம், வீரத்தை இழக்க வேண்டாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.